இப்போ நம்ம முக்கியமான ஃபர்ஸ்ட் டிவைஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிவைஸ் இஸ் கால்டு PN ஜங்ஷன் டிவைஸ், ஜங்ஷன் டயோடு அப்படின்னு பேரு. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், பி டைப் மெட்டீரியல் அப்படிங்கிறது என்ன பார்க்கலாம். திருப்பி ரிப்பீட் பண்ணிக்கலாம். பி டைப் மெட்டீரியல் ஆர் செமிகண்டக்டர் இஸ் ஒரு 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 டயக்ராம் மாதிரி வரைஞ்சு பார்க்கலாம். ஒரு மெட்டீரியல் செமிகண்டக்டர் வேர் it's made up of germanium or silicon where the trivalent impurities are added. இல்லையா, trivalent impurities like boron, indium, replacing some of the germanium atoms so that they can accept one electron, because trivalent ங்கிறதால ஒரு deficiency of electron இருக்கு. They can accept electrons. That number of acceptor atoms or impurities trivalent is equal to the number of holes. Electrons are minority carriers. இது எப்படி நம்ம வந்து இந்த இடத்துல பிக்சரைஸ் பண்ணலாம் பி டைப் மெட்டீரியல் அப்படின்னா, இது புரியுறதா பார்க்கலாம். உங்க புக்கில் கொடுத்துருக்க மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். ஸோ இந்த பி டைப் மெட்டீரியலில் நம்ம வந்து இந்த இம்பியூரிட்டிஸை மட்டும்தான் ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். ஜெர்மேனியம் சிலிக்கன்லாம் ரெப்ரசென்ட் பண்ண போகிறது இல்லை. முதல்ல இந்த ரெப்ரசன்டேஷனோட அர்த்தம் என்ன, ஒரு திஸ் இஸ் தி இம்பியூரிட்டி ஆட்டம், திஸ் இஸ் தி இம்பியூரிட்டி ஆட்டம் விச் கேன் அக்செப்ட் ஒன் எலக்ட்ரான். அதனால அது ப்ளஸ்ன்னு போட்டு வச்சுக்கலாம் அந்த இடத்துல. தட் இஸ் தெர் இஸ் அ ஹோல் available in the bonding between the trivalent impurity atom and the germanium or silicon. அப்போ it can accept one electronங்கிறதால ஹோல் ஒன்று இருக்கு. ஹோல் இஸ் வேகன்சி ஆஃப் எலக்ட்ரான்ங்கிறதால அது ப்ளஸ் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் இருக்கு. அப்போ உள்ளுக்குள்ள போட்ட மைனஸ்ங்கிறது என்ன, மைனஸ் என்னன்னா, சப்போஸ் தட் ஹோல் இஸ் பீன் ஃபில்டு வித் an electron, ஹோல் இஸ் ஃபில்டு வித் an electronனா இந்த ப்ளஸ் போயிடும். அப்போ இட் ஹஸ் அக்செப்டட் ஒன் எலக்ட்ரான் இல்லையா, ஸோ இட் ஹஸ் பிகம் அயான். என்ன அயான், நெகட்டிவ் அயானா மாறுறது. ஸோ இதனுடைய உள்ள போடுற நெகட்டிவோட அர்த்தம் என்னென்ன, சப்போஸ் இட் அக்செப்ட்ஸ் ஒன் எலக்ட்ரான் இன் த பிளேஸ் ஆஃப் வித் ஹோல் இன் த பாண்டிங், தென் இட் பிகம்ஸ், இட் இஸ் அக்செப்டிங் ஒன் எலக்ட்ரான்ங்கிறதால இட் பிகம்ஸ் அ நெகட்டிவ் அயான். ஸோ அதனால இப்படி ரெப்ரசன்டேஷன் வச்சுக்கலாம். வாட் அபவுட் தி என் டைப் மெட்டீரியல், அதுக்கு என்ன ரெப்ரசன்டேஷன் பண்ணலாம். இதே ஒரு இட்ஸ் ரெப்ரசன்டேஷன் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்தராக டிஸ்கஷனுக்கு இதை பயன்படுத்திக்கிறதுக்கு வேண்டி. என் டைப்பாக இருந்தால் இருக்கணும்னா என்ன இருக்கணும், பென்டாவேலண்ட் மெட்டீரியல் இருக்கணும். பென்டாவேலண்ட் மெட்டீரியலில் நம்ம என்ன சொல்கிறோம், இம்பியூரிட்டிஸ் என்ன சொல்லுவோம், டோனார் இம்பியூரிட்டிஸ்னு சொல்லுவோம். தட் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ இதனுடைய ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கணும் இப்போ மெட்டீரியலில். ஒன்ஸ் அகெயின் வி ஆர் கோயிங் டு ட்ரா ஒன்லி தி இம்பியூரிட்டி ஆட்டம்ஸ். ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வச்சுக்கலாம். ரைட், புரியுறதா இது பாரு. அப்போ ஐ எம் drawing only the impurity atoms. I am drawing the atoms, which means in this pentavalent every donor atom has an excess electron. ஏன்னா 5 வேலன்சிங்கிறதால 4 பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜெர்மானியத்தோடையோ அல்லது சிலிக்கானோடைய பாண்டிங்கில் முடிஞ்சு போய் ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கு. ஸோ அந்த ஃப்ரீ எலக்ட்ரானை தான் இங்கே நம்ம குறிக்கிறோம் மைனஸ் மைனஸ் மைனஸ்னு. அப்போ இதெல்லாம் என்னது, இந்த பென்டாவேலண்ட் ஆட்டம். Suppose the electron is removed from its place, freely available for conduction purpose, and the pentavalent ஒரு எலக்ட்ரான் போனதால that leaves behind a positive ion. புரியுறதா அது. ஸோ இந்த இடத்துல எப்படி இண்டியம் நான் பாஸ் பண்ணேன்னா, இண்டியம்ல ஒரு இண்டியம் ஆட்டமாக தான் இருக்கும். ஒரு எலக்ட்ரான் அதை அக்செப்ட் பண்ணிடுதுன்னா மைனஸ் அயானா மாறிடுறதுன்னு சொன்ன மாதிரி இந்த இடத்துல let us say it is phosphorus which was having one electron excess, and that electron ஃப்ரீயாக எடுத்து வெளியில் போன உடனே இதாகிடும், இட் லீவ் எ பாசிட்டிவ் பாஸ்பரஸ் அயான். அதாவது இந்த உள்ள ப்ளஸ் 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 போட்டுக்கிறோம், வெளியில் மைனஸை வச்சுக்கிறோம். புரியுறதா இது. ஸோ திஸ் ரெப்ரசன்டேஷன் இஸ் இட் கிளியர். ஸோ பி டைப்புக்கும் என் டைப்புக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டயோடு அப்படின்னா என்ன அர்த்தம், 2 எலிமெண்ட் இருக்கிற டிவைஸ். 2 எலிமெண்ட் இருக்கணும் டிவைஸில். 2 எலிமெண்ட்ல என்ன எலிமெண்ட், 2 எலக்ட்ரோடு வெளியில் வர்ற மாதிரி இருக்கணும். 2 எலக்ட்ரோடு எப்படி வரும், ஒரு பியும் எண்ணையும் ஜுக்ஸ்டாபோஸ், அதாவது 2த்தையும் சேர்த்த உடனே வரக்கூடிய ஜங்ஷன் வந்து அந்த ஜங்ஷன் டயோடுன்னு பேர். ஸோ ஐ எம் கோயிங் டு கன்சிடர் a p material joined along with an n material. So இது
P material, இது N material, where P material எப்படி நம்ம represent பண்றோம் சொன்னோம், minus வெளியில plus. N material எப்படி represent பண்ண போறோம் சொன்னோம், plus வெளியில minus போட்டோம் சொன்னோம் இல்லையா? Right. When you join them together, இது இப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறது யூஸ்வலாக இல்லை. நம்ம ஃபார்ம் பண்ணும்போது செமிகண்டக்டர் டெக்னாலஜியில் எப்படி பண்ணுவோம்னா, பியூர் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் ஜெர்மானியமோ சிலிக்கானோ எடுத்துட்டு ஒரு சைட்லேருந்து இம்ப்யூரிட்டிஸை நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம், இந்த சைட்லேருந்து இன்னொரு டைப் ஆஃப் இம்ப்யூரிட்டி இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ இம்ப்யூரிட்டிஸை இப்படி ஆட் பண்ணுறது 3 விதமாக பண்ணலாம். ஒன்று சிம்பிளாக மோல்டன் ஸ்டேஜில், மோல்டன் ஸ்டேஜ்னா என்ன அர்த்தம், சிலிக்கானோ ஜெர்மானியத்தை எடுத்து மெல்ட் பண்ணி மெல்ட்டில் impurity ஆட் பண்ணி ஸ்லோவாக அதை க்ரோ பண்ணிகிட்டே வந்ததுன்னா P டைப்பும் N டைப்பு கிடைக்கும். தட் இஸ் ஒன் டைப் ஆஃப் ஆடிங் இம்ப்யூரிட்டிஸ். அண்ட் ஆடிங் இம்ப்யூரிட்டிஸ்க்கு பேர் இன்னொரு வார்த்தை வந்து டோப்பிங்னு பேர். டோப்புனாலே இம்ப்யூரிட்டி, இம்ப்யூர்னு அர்த்தத்தில் வரும். டோப்பண்ட் அப்படின்னு பேர், இம்ப்யூரிட்டி ஆட்டத்துக்கு பேர் டோப்பண்ட்ஸ். டோப்பிங் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ஆடிங் இம்ப்யூரிட்டிஸ். ஸோ டோப்பிங் செமிகண்டக்டர் அப்படின்னா ஆடிங் இம்ப்யூரிட்டிஸ்னு 3 விதமாக பண்ணலாம். ஒன்று சிலிக்கானையும் ஜெர்மானியம் நம்ம என்ன பண்ணுறோம், மெல்ட் பண்ணிவிட்டு மெல்ட்டில் கொஞ்சம் இண்டியமோ அல்லது பாஸ்பரஸையோ சேர்த்தோம்னா, ஏதோ ஒன்று சேர்த்துட்டு அப்படியே கிறிஸ்டல் க்ரோ பண்ணிட்டு வந்தால் அந்த யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகி P டைப்போ N டைப்போ கிடைக்கும். த அதர் வே இஸ் ஹேவிங் த கிறிஸ்டல் சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம் பம்பார்ட் த கிறிஸ்டல் வித் அயான்ஸ் ஆஃப் தி சூட்டபிள் டைப். இங்கே இண்டியமோ அல்லது பாஸ்பரஸோ கொண்டு வந்து இடிச்சோடனே இன்ஜெக்ஷன் ப்ராசஸ் சொல்லுவோம். அதாவது உள்ளே போய் அது பம்பார்ட் பண்ணி உள்ளே நுழைஞ்சிடும் அது as impurity. இது செகண்ட் டைப்பு. மூணாவது டைப்புங்கிறது என்னன்னா டிஃப்யூஷன் ப்ராசஸ். ஸ்லோலி தே கெட் இன் டு தி சிஸ்டம். இது மாதிரி நம்ம டிஃப்யூஷன் ப்ராசஸில் தான் மோஸ்ட்லி செமிகண்டக்டர் டயோடில் நம்ம ஃபார்ம் பண்ணுவோம். புரியுறதா? ஸோ ஃபார்ம் பண்ணுறதுன்னா இது ரெண்டுத்தையும் சேர்க்கறது, 2 டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் இப்படி சேர்த்து ஒட்டி வைக்கிறதுன்னு அர்த்தத்திலே கிடையாது. சிங்கிள் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் ஜெர்மானியம் ஆர் சிலிக்கான் இஸ் டேக்கன் அண்ட் த impurities are diffused into each one half coming P type, another becoming N type. சரி, இப்படி ஜாயின் பண்ணோன்னே என்ன நடக்கிறது பார்க்கலாம். நம்ம ஜஸ்ட் ஜாயின் பண்ணி வச்சோன்னு என்ன நடக்கும்னா, இந்த இடத்துல P டைப்பில் யார் மெஜாரிட்டி கேரியர்ஸ், யார் மைனாரிட்டி கேரியர்ஸ்னு பார்க்கலாம். ஸோ P டைப்பில் மெஜாரிட்டி கேரியர்ஸ் யார், ஹோல்ஸ். மைனாரிட்டி கேரியர்ஸுங்கிறது எலக்ட்ரான். இது P டைப்பில். N டைப்பில் எலக்ட்ரான்ஸ் ஆர் மெஜாரிட்டி கேரியர்ஸ், ஹோல்ஸ் ஆர் மைனாரிட்டி கேரியர்ஸ். அப்போது இது ரெண்டுத்தையும் இப்படி ஜாயின் பண்ணின உடனே அல்லது ரெண்டுத்தையும் ப்ரொடியூஸ் பண்ண உடனே இந்த ஜங்ஷன் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ண உடனே என்ன ஆகும், இங்கே அதிகமாக இருக்கிற ஹோல்ஸு அந்த கம்மியாக அந்த பக்கம் ஹோல்ஸ் இங்கே மைனாரிட்டி தானே. ஸோ பிகாஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஹோல்ஸ் வில் டிஃப்யூஸ் இன்டு ஃப்ரம் P டைப் டு N டைப் டிஃப்யூஸ் ஆகும் ஹோல்ஸு அக்ராஸ் தி ஜங்ஷன். across junction. Same way electrons என்ன ஆகும், N டைப்லேருந்து P டைப்புக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து டிஃப்யூஸ் அக்ராஸ் த ஜங்ஷன். ஏன்னா எலக்ட்ரான் இங்கே மெஜாரிட்டி கேரியர், எலக்ட்ரான் இங்கே மைனாரிட்டி கேரியர். டிஃபரன்ஸ் இன் கான்சன்ட்ரேஷன், டிஃப்யூஷன் வில் டேக் பிளேஸ். ஸோ ஜஸ்ட் லீவ் இட் ஃபார் சம் டைம். தி ஹோல்ஸ் would have diffused from P to N, electrons would have diffused from N to P. ஸோ வந்த உடனே என்ன பண்ணும் பாருங்க, இது எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான் இங்கே வந்த உடனே இங்கே ஹோல்ஸ் ஃபார்ம் பார்க்குறது இல்லையா. ஸோ அதோட என்ன ஆகிடும், இது வெளியில் இது வந்தாச்சு, இது இந்த பக்கம் வந்தாச்சு. வந்த உடனே இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த வேக்கன்சியில் போய் அது ஆக்குபை பண்ணிடுறோம். ஸோ ஆக்குபை பண்ணிட்ட உடனே என்ன நடக்கிறது பாரு, என்ன நடக்கிறது, திஸ் ஹஸ் லெஃப்ட் பிஹைண்ட் இந்த இது என் சைடில் இட் ஹஸ் லெஃப்ட் பிஹைண்ட் எ பாசிட்டிவ் அயான் இல்லையா. பாசிட்டிவ் அயான் தான் இது. அந்த P டைப்பில் திஸ் would have left behind a negative ion. ஏன்னா இது அக்செப்ட் பண்ணிட்டு எடுத்து அந்த எலக்ட்ரானை, இங்கேருந்து வந்த எலக்ட்ரானை இங்கேருந்து அந்த ஹோல் அந்த பக்கம் போயிடுது, எலக்ட்ரான் அந்த பக்கம் வந்து எடுத்துனோடனே அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆச்சு, அக்செப்ட் பண்ணி இது நெகட்டிவ் ஆகிடுது. அப்போது இந்த பக்கம் நெகட்டிவ் ஆனோடனே ஃபர்தராக இங்கேருந்து எலக்ட்ரான் டிஃப்யூஸ் ஆகி வரணும்னு சொன்னோம்ல என்லேருந்து Pக்கு, இந்த நெகட்டிவ் அயான்ஸ் என்ன பண்ணும், அதை ரிப்பெல் பண்ணி விட்டுடும்.
அதே போல் ஹோல்ஸ் இங்கேருந்து பிலேருந்து எண்ணுக்கு போன சொன்னோம் இல்லையா, பட் இது கிராஸ் பண்ணும்போது இது பார்க்கும் என்ன இருக்கும், இந்த போல பாசிட்டிவ் அயான்ஸ் இருக்குது. ஸோ ஹோல்ஸுங்கிறது என்ன, பாசிட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ் அயான் பண்ணோன்னா அதுவும் ரிப்பல் ஆகிடும். ஸோ immediately very small time interval, the junction becomes broadened. இப்போ நம்ம பிக்சர் சும்மா உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு அயானாக தான் போட்டிருக்கேன். இட் பி ஆஃப் செவரல் அயான்ஸ் லேயர்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும் இங்கே. ஸோ திஸ் பிகம்ஸ் பாசிட்டிவ் அயான், this become negative ion. Further diffusion of this majority carriers, which is whole from this P to N, electron from N to P will be stopped. Further diffusion will be stopped and this will be the status. So all the P type material இங்க அப்படியே இருந்திருக்கும், N type இங்க மெட்டீரியல் இருந்திருக்கும். நடுவுல few layers of negative ions and positive ions are produced and this is equivalent to creating a barrier potential. இப்போ ஒரு பொட்டன்ஷியல் கிரியேட் ஆயிருக்கும். பொட்டன்ஷியல்னா வோல்டேஜ் கிரியேட் ஆயிருக்கும். இந்த பக்கம் பிளஸ் பொட்டன்ஷியல், இந்த பக்கம் மைனஸ் ஆஃப் தி பொட்டன்ஷியல். ஸோ திஸ் இஸ் கால்டு பேரியர் பொட்டன்ஷியல். பேரியர் அப்படின்னு ஏன் சொல்றோம், இதை பேரியர்னு ஏன் சொல்றோம், இதை எலக்ட்ரான்ஸ் இந்த பக்கத்துலேருந்து டிஃப்யூஸ் ஆகி கடந்து அந்த பக்கம் போக முடியல, ஹோல்ஸ் இந்த பக்கத்துலேருந்து பிலேருந்து எந்துக்கு கடந்து போக முடியல, கடக்க முடியல, அதாவது ஒரு தடை வந்துடுது. தடைங்கிறது தான் பேரியர் பொட்டன்ஷியல். இந்த பேரியர் பொட்டன்ஷியல்ங்கிறது ஜெர்மானியத்தை பொறுத்த வரைக்கும் அப்ராக்சிமேட்லி 0.3 வோல்ட்டும், சிலிக்கானை பொறுத்த வரைக்கும் அப்ராக்சிமேட்லி 0.7 வோல்ட்டும் கிரியேட் ஆகுது இந்த பேரியர் பொட்டன்ஷியல்ங்கிறது. ஸோ தி ஃபர்தர் the holes cannot overcome this, circumvent this barrier. Electrons also cannot circumvent. So this is a situation, the diffusion process stops. So this portion where the immobile ions are there, புரியுதா? இந்த ஜங்ஷன்ல இப்ப என்ன இருக்கு, அயான் immobiles. இம்மொபைல்னா என்ன அர்த்தம், நகர்ந்து போக முடியாத immobile ions are present in the junction and this junction is therefore free ions, free electrons holes illadadala it is called depletion junction, depletion region னு பேரு. depletion அப்படினா என்ன அர்த்தம், depletionனா ரொம்ப குறைஞ்சு போயிடுது. எது குறைஞ்சு போச்சு, ஃப்ரீ மொபைல் சார்ஜ் கேரியர்ஸ் இல்லாத கம்மியா போயிடுது, அதுக்கு பேரு டிப்ளீஷன் ரீஜன் பேரு. எதுக்கு பேரு, இந்த ஜங்ஷனுக்கு பேரு, இந்த ரீஜனுக்கு பேரு. வேர் யூ ஃபைண்ட் only immobile ions, no free charge carriers available. No free charge carriers அப்படிங்கிறத தான் நம்ம என்ன சொல்றோம், டிப்ளீஷன் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ் சொல்றோம். அதனால இந்த ஜங்ஷனுக்கு பேரு டிப்ளீஷன் ரீஜன் பேரு. ஸோ இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னது, ஹவு திஸ் டிப்ளீஷன் ரீஜன் இஸ் ஃபார்ம்டுன்னு டிஸ்கஸ் பண்றோம். முதல்ல டிஃப்யூஸ் ஆகி எப்படி நடக்கிறதுன்னு. ரெண்டாவது, there is a potential that has been created plus on the N side, minus on the P side, and how much is each potential in these two, especially these two elemental semiconductor, 0.3 germanium, 0.7 silicon, and the region now has got only immobile ions, no free charge carriers available, therefore the region is called depletion region. So this is the idea of PN junction diode. Diode ஏன் சொல்றோம்னா, ரெண்டு, இப்போ this is made up of two materials and we can now think of applying a potential difference between the two terminals of P and N. So ரெண்டு டெர்மினல்ங்கிறதால இது டயோட்னு சொல்லுவோம். மூணு டெர்மினல் தான் ட்ரையோடுன்ற மாதிரி, மூணு ட்ரை அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் கால்டு PN ஜங்ஷன் டயோடு. இப்போ இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது வோல்டேஜ் அப்ளை பண்ணா, எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணா என்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம அடுத்தது படிக்க போகிறோம்.